பிரைஸ் த லார்ட். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கான வேத தியான வசனம் யோசுவா 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னன்னா, நம்ம இந்த உலக வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அப்பா குடிக்கிறாங்க, குடிக்க அடிமையாக இருக்காங்க, அதனால நமக்கு ஒரு பண கஷ்டம் வருது. குடும்பத்தை எப்படி நடத்த போகிறோன்னு தெரில, கடனாக இருக்குது, வீட்டு வாடகை கொடுக்கணும், படிப்பு செலவு இருக்குது, குடும்பத்துக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் வாங்கணும். இப்படி நான் குடும்பத்தை எப்படி, இந்த குடும்ப பாரம்லாம் என் தலைமையில் விழுந்துருச்சு, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு திகச்சு போகிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் கூட இருக்கேன்னு சொல்கிறாரு. ஏன்னா யோசேப்புக்கும் அன்றைக்கு அந்த நிலைமை தான். எப்படி தான் தகப்பனுக்கு பிரியமுள்ள குமாரனா இருந்தாலும் அவர் ஒரு சிறைச்சாலை வாழ்க்கையை தான் வாழ்ந்தார். அப்போ கர்த்தர் அவனோடு கூட சிறைச்சாலையிலையும் இருந்தாருன்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கோம். ஸோ ஆனால் அதுக்கப்புறம் பாருங்களேன், பிற்காலத்தில் அவர் அதிபதியாக தேசத்துக்கே அதிபதியாக மாறினார். அதே மாதிரி தான் இன்றைக்கு நீங்கள் வேலைன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்து இப்படியே தான் என் சூழ்நிலை தரித்திரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களை பார்த்து அவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன், நான் உன்னை உயர்த்துவேன்னு சொல்கிறாரு. இது குடும்பத்தின் காரியத்துக்கு மட்டும் இல்லை. இப்போ ஊழியத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மோசையை எடுத்துக்கோங்களேன். அவன் இந்த ஜனங்களை நான் எப்படி நம் தேவனாகிய கர்த்தர் வழி நடத்த சொல்லும்போது, இந்த ஊழியத்தின் பாதையில் நான் எப்படி இந்த ஜனங்களை வழி நடத்துவேன், நான் மந்தவாயும் திக்குனாவும் உள்ளவனாக இருக்கிறேன், நான் எப்படி உங்களை வழி நடத்துவேன்னு சொல்லி அவர் திகச்சு போகிறாரு. அப்போ தான் தேவன் அந்த ஊழியத்துக்கு தேவையான ஒரு 3 அற்புதத்தை பண்ணுறாரு. கோலை நீ தரையில் போடு, அது பாம்பாக மாறும். அந்த வாழைப்பிடி, அது திரும்பி கோலாக மாறும். அந்த தண்ணியை தரையில் ஊற்ற, அது ரத்தமாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அவர் பண்ணும்போது தான் மோசைக்கு ஒரு விசுவாசம் வருது. ஓகே, நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை வழி நடத்துவார்னு. அதுபோல் இன்றைக்கு நம்மளை உங்களை ஊழியத்துக்கு நம் தேவனாகிய கர்த்தர் அழைத்திருந்தார்னா, நீங்கள் இன்றைக்கு யோசிக்கலாம், ஒரு திகச்சு போய் இருக்கலாம். ஐயோ, கர்த்தர் என்ன அந்த ஊருக்கு போய், ஒரு ஊர் பேரே தெரியாத இடத்துக்கு போய் நான் ஊழியம் செய்ய சொல்கிறாரே, அந்த இடத்துக்கு நான் எப்படி போவேன், அந்த ஜனங்களை நான் எப்படி சந்திக்க போகிறேன், அவங்க எப்படிப்பட்ட ஜனங்களோ, இன்னொன்று எனக்கு ஊழியம் செய்கிறதுக்கான கிருபை இருக்கா, தகுதி இருக்கா, என்னாலலாம் ஊழியத்தை செய்ய முடியுமா அப்படின்னு திகச்சு போய் யோசிக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, இன்னைக்கு நான் உனக்கு இந்த ஊழியத்தை நடத்துறதுக்கான, குடும்பத்தை நடத்துறதுக்கான ஒரு விசேஷத்தை, அபிஷேகத்தை உனக்கு தரப்போகிறேன்னு சொல்கிறாரு. அதனால் நீ பயப்படாத, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. அதனால் இன்றைக்கு நம்மள யாரெல்லாம் குடும்பத்தின் பாரமாக இருக்கலாம், இல்லை ஊழியத்தை எப்படி நடத்த போகிறேன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கிற உங்களை பார்த்து தான் தேவன் சொல்கிறார், பயப்படாத. ஏன்னா உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.